தேவனோட இயல்பு பரிசுத்தமான இயல்பு. சீனாய் மலையில மக்கள் கிட்ட தன்னோட வல்லமையை காண்பிக்கிறதுக்காக நான் இறங்கி வருகிறேன்னு சொல்லி மோசே கிட்ட சொல்லியிருப்பாரு. நீ மக்கள் கிட்ட சொல்லு, யாரும் மலை பக்கத்துல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஒரு எல்லையை, ஒரு பவுண்டரியை நீ குறிச்சு வச்சுக்கோ. அதை யாராவது தொட்டா என்ன செஞ்சிருவாங்க, இறந்து போயிடுவாங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய எந்த அளவுக்கு பாதுகாப்பாரோ அந்த உணர்வு அதுல தெரியும். ஏறி வந்துருவாரு மோசே. நீ சொன்னியா பக்கத்துல யாரும் வரக்கூடாது, அவன் செத்து போயிடுவான்னு சொன்னியா? திரும்ப திரும்ப கேட்பார் அந்த இடத்துல. அப்போ அவருடைய இயல்பு கொல்லக்கூடிய இயல்பா, பாதுகாக்கக்கூடிய இயல்பா? பாதுகாக்கக்கூடிய இயல்பு. அந்த பரிசுத்தத்துல பாவம் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. நம்ம பாவத்தை நம்ம செயல்களால மாற்றவும் முடியாது. அதனாலதான் அவர் மனுஷனா இறங்கி வந்து தண்டனையை ஏத்துக்கிட்டு நம்மையும் அவரை போல மாற்றி அவரோட பிரசன்னத்துக்குள்ள கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா.